ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக எல்லா ஏற்பாடுகள் நம்ம ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்காக தயார் நிலையில் வச்சிருக்கிறோம். இவிஎம் யந்திரங்கள் அந்தந்த அசெம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சிலேருந்து அந்தந்த வாக்குச்சாவடிக்கு நாளைக்கு நம்ம எல்லாமே மூவ் பண்ண போகிறோம். நம்ம எலெக்ஷன் அஃபீஷியல்ஸும் அதே மாதிரி நாளைக்கு ஈவினிங்க்கு உள்ளே சாயந்தரத்துக்கு உள்ளே ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு போய் சேருவாங்க. லா அண்ட் ஆர்டருக்காகவும் அது மாதிரி நாங்கள் போலீஸ் அரேஞ்ச்மெண்ட் சிஏபிஎஃப் எங்கெங்கே பண்ணணும் அந்த ஏற்பாடு எல்லாமே நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். நமக்கு 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. அதில் ஒரு 45,000 வாக்குச்சாவடியில் எங்கெங்கே நமக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா ரிசப்ஷன் லெவல் எல்லாம் நல்லா இருக்குமோ ஷேடோ ஏரியா இல்லாத ஒரு ஏரியாவில் நம்ம எல்லா அந்த மாதிரி வாக்குச்சாவடியில் நம்ம கண்டினியூஸ் மானிட்டரிங் பண்ணுறதுக்கு வெப்காஸ்டிங் மூலமாக நாங்கள் இங்கேருந்து ஒவ்வொரு டிஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து நம்ம அதுக்காக காணிக்கிறதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம். லா அண்ட் ஆர்டரும் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளில் நமக்கு மினிமம் ஒரு ரேம்ப் ஃபெசிலிட்டி முதியோர்களுக்காக இல்லைனா ஒரு இளைஞர் ஒரு ஊனமற்றவர்கள் இல்லைனாக்கா ஒரு கர்ப்பிணி பெண்கள் அந்த மாதிரி யாரெல்லாம் வராங்கனாக்கா அவங்க வாலண்டியர் வச்சுட்டு ஒரு நம்ம ஒரு வீல் சேர் அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். அவங்க கியூலே நின்றுட்டு ரொம்ப நேரம் இருக்காமல் அவங்க முன்னுரிமை கொடுத்துட்டு ஓட் போடுறதுக்கு ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் இருக்கிறோம். இது எலெக்ஷன் கமிஷனோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தான். ஸோ அதனால எல்லா ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு வாக்காளருமே தவறாமல் அவங்களுடைய இது ஒரு ஓட்டிங் ரைட், இது ஒரு உங்ககிட்ட ஒரு ரைட் இருக்குது. அதனால் இது நீங்கள் பயன்படுத்தி தவறாமல் நம்ம வாக்குச்சாவடிக்கு வந்து நீங்கள் ஓட் போடுறதுக்கு நாங்கள் வேண்டுகொள்கிறோம். ஓகே, கிட்டத்தட்ட 90% நாங்கள் பூத் ஸ்லிப்ஸ் எல்லா பகுதியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சில இடத்துல சப்போஸ் வீட்டில் யார் இல்லை யார் அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பூத் ஸ்லீவ் அவங்ககிட்ட போய் சேரலாங்கன்னா கூட அதுக்கு ஒன்றுமே நம்ம ஓட் போடும் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். நம்ம எலக்ட்ரானிக் முறையில் நம்மக்கிட்டே ஒரு செல்ஃபோன் இருந்தால் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அதில் நம்ம போயிட்டு நம்ம இது எபிக் கார்டு நம்பர் அதில் போட்டால் இல்லை நம்ம பேர் போட்டால் கூட அப்பா பேர் அந்த மாதிரி இல்லை ஹஸ்பண்ட் பேர் ஆர் ஒய்ஃப் பேர் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் யார் அந்த மாதிரி பேரெல்லாம் நம்ம கொடுத்துட்டு சர்ச் பண்ணும்போது நமக்கு எந்த வாக்குச்சாவடியில் நமக்கு ஓட் இருக்கு நமக்கு நல்லா அதில் தெரியும். அப்புறம் பூத் ஸ்லிப் வச்சு நம்ம ஓட் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு கட்டாயம் இல்லை. நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு அடையாள அட்டை இருக்கணும். 13 எலெக்ஷன் கமிஷனில் சொல்லியிருக்காங்க, அதுலேருந்து ஏதாவது ஒரு இருக்கணும். நமக்கு நம்ம எந்த வாக்குச்சாவடியில் என் பேர் இருக்குது நம்ம இந்த ஆப் மூலமாக கூட தெரிஞ்சுட்டு போயிட்டு நம்ம போலிங் ஸ்டேஷனில் நம்ம எங்கே பேர் இருக்கிறோமோ அங்கே ஓட் போடலாம்.